Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 367. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுக மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஓர பொலந்தலான்னு சொல்லி ஒண்ணு போனாங்கல்ல. அதே நேரம் இங்கே அந்த லோலாக்கா அப்சலம் கிடைச்சிட்டான்னு செம ஹாப்பி. அதனால நீ நம்பிக்கிட்ட நான் இல்லாம நீ கிளம்பு அப்படின்னு இந்த தீவுல என்ன நடக்குது என்னன்னு சொல்லி மேட்ர சொல்லுவா. அதான் நம்ம லூஃபி இருக்கான்ல, அவனோட ஷேடோ எடுத்து அந்த ஸ்பெஷல் ஜோம்பிக்கு கொடுத்துட்டாங்களே, அது இப்ப அந்த ஐலாண்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்குது. அதால பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. நமி கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆயிருவா, எது ஸ்பெஷல் ஜோம்பியான்னு. அப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இவங்க அந்த குமஷியோட முதுகுல ஒளிஞ்சிருக்கும் போது கெக்கோ மோரியா அவனை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம லூஃபியோட ஷேடோவை போர்ஸ்ன்னு ஒரு பெரிய ஜோம்பிக்குள்ள போட்டான். அவனோட ஷேடோவும் ஏதோ தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி முங்கிச்சு. எந்திரிச்ச உடனே அவன் சொன்ன முதல் விஷயம் எனக்கு கறி வேணும்னு. அப்படின்னா இவ அதத்தான் சொல்றான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த அப்சலம் மாமாவை நான் பாத்துக்கிறேன், நீ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புற வழிய பாரும்பா. சரி ஓகே என்ஜாய்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. இங்க இதான் சாக்குன்னு அப்சலம் மேல லோலா ஏறி விளையாடுவான். அவன் வேற மயக்கத்துல இருக்கான்ல, பில்டிங் எல்லாம் அதிரும். அப்படி அவனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இங்க நமி வேகமா யோசிச்சுக்கிட்டே தான் ஓடுவான். அந்த ஃப்ரீசர்ல பார்த்த ஜோம்பி வெளியில வந்துருச்சு போல. சரி ஓகே தப்பிச்சு போறப்ப வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி ட்ரெஷர் இருக்குன்னு ஒரு ரூம சொன்னாங்கல்ல, அந்த ரூமை நோக்கி வேகமா ஓடுவான். சரி ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தா அந்த ரூமோட டோரும் ஓப்பன்ல தான் இருக்கும். உடனே செம ஹாப்பி, சூப்பர். அப்ப எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடலான்ட்டு உள்ள போய் பார்த்தா அந்த ரூமே கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கும். இத அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த இடத்த பத்தி தான் லோலா சொன்னா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இருந்த ட்ரெஷர்லாம் எங்க போச்சுன்னு சொல்லி செம்ம கான்ல முழிச்சிட்டு இருப்பாளா. அண்ணன் ஒண்ணு பார்த்து 2 வைல்டு ஜோம்பிஸ் அங்க வந்து நம்ம நமிய பாத்துருங்க. அட இதுங்க தானே சவப்பெட்டியில வச்சு நம்ம ஆளுகளை தூக்கிட்டு வந்தது. இவளை விடக்கூடாது, உடனே இந்த மேட்டரை மத்தவங்க கிட்ட சொல்லி ஆளுகளை கூட்டு வரணுட்டு வேகமா கிளம்புவாயிலாம். ஆனா நமி லபக்குன்னு அவங்க 2 பிடிச்சு உங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், ஒழுங்கா பதில் சொல்லுங்கன்னு கொலவெறியோட கேப்பா. அவனுங்க 2 பேரும் பயந்து நடுங்குவானுங்க. ஜோம்பியவே நமி கதற விட்டுட்டா. அப்படியே கட் பண்ணி வெளியில இருக்க அந்த ஓர காட்டுறாங்க. அவனை எதிர்த்து சண்டை போட நம்ம ஆளுகெல்லாம் வந்து நின்னாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு பரவாயில்லையே தமா கூண்டு இருந்தாலும் சண்டைக்குன்னு வந்து நிக்கிறீங்களேன்னு ஒரு ஜம்ப போட்டு வந்து நிப்பான். அவன் ஜம்ப் பண்ண பார்த்தாலே படுபயங்கரமா இருக்கு. ஆனா அதை கூட நம்ம ஆளுக கேஷால கூட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா உயிரே போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இவனை பொலன்னு பொல்லந்தரணும்னு முடிவே பண்ணிட்டாங்க. இதுல காமெடி என்னன்னா, ஜோரோவும் சஞ்சியும் அந்த ஓரை அடிச்சு பறக்க உள்ளாங்கிற மாதிரி பிளான் பண்ணுவானுங்களா. உசோப்பு கேட்டுட்டு பீதி ஆயிருவான். அவனை நீங்க பறக்க விடுறீங்களா, கொஞ்சம் அவனோட ஜெயிச்சா பாருங்கடா. ஆளு நல்லா செவன்னு செவ்வாழ பழம் மாதிரியே இருக்கிறான். ஏறி உருண்டான்னு 50 பேரும் ரோலருக்குள்ள மாட்டின கதையாயிருமா. ஆனா நம்ம ஆளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஃபர்ஸ்ட் இவன் லூஃபி மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கே ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துச்சாமா. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லவே இல்லாம்பாங்க. ரோபின் எல்லாம் இவெல்லாம் கிங் ஆஃப் த பைரட்டா மாறதுக்கு லாய்க்கே இல்லாம்பா. பிராங்கி எல்லாம் இவனை எப்படி போய் அடிக்கலாம், மேல போறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில போய் போட்டு பொழந்துடலாமாம்பா. எவ்வளவு பெருசா இருந்தாலும் இவனுக்கும் வீக்னஸ்ங்கிறது இருக்கத்தானே செய்யும். இப்படி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி அவனை மட்டமா தான் பேசுவாங்களே தவிர உசோப்பு மட்டும் தான் இவனை பார்த்தா எனக்கு பீதியா இருக்கும்பா. அந்த டைம் அவன் என்ன பண்ணுவான், கொய்யாலையெல்லாம் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்களா, ஒரு ஜம்ப போட்டு கம்னு சொல்லி நம்ம ஆளுங்க நின்னுட்டு இருக்க அந்த இடத்துலயே போய் லேண்ட் ஆவான். அதாவது உட்கார்ந்துருவான். எல்லாம் ஐயோ ஆத்தாடின்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அப்படின்னா எந்த பிளானும் இல்ல, எல்லாம் குருட்டாம்போக்கில் அடிக்கதான் இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணிட்டு நின்று இருக்காங்க. அப்படி தப்பிச்சுட்டு இருக்கும் போது அவன் பிராங்கி அட்டாக் பண்ண கையை ஓங்கி அடிப்பான். ஜோரோ முன்னாடியே சொன்ன உடனே அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா என்ன, பிராங்கி காண்டாயிட்டான். என்கிட்டயே வந்து ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கியா, இரா யாரு பாஸ்ங்கிறத உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி குடுன்னு நம்ம உசோப் சாப்பரை நோக்கி வேகமா ஓடுவான். போறப்ப சொல்லிடுவான் நம்மளோட டாக்டிக்ஸ் நம்பர் 15 அவனுக்கு காமிச்சிடலான்னு. 2 பேருமே மிரண்டு போய் எது இந்த டைம்ல இப்பவா, ஆர் யூ ஷோர் இப்பதான் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணணும்னு உடனே ரைட் 3 பேரும் கத்திட்டே ஓடுவானுங்க. அப்ப நம்ம ஜோரோ சஞ்சய் கிட்ட நீங்க 2 பேரும் அப்படியே நில்லுங்க, நான் சொல்றப்போ என் காலை மட்டும் புடிங்கம்மா. சரி ஏதோ ஒண்ணு பண்ண போறான், பண்ணட்டும்னு விட்டா அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஜம்ப போட்டு ஒரு கால ஜோரோ ஷோல்டர்ல இன்னொரு கால சஞ்சி ஷோல்டர்ல, ஒரு கையில உசோப்பு டாப்ல சாப்பரு இன்னொரு கையில ரோபின். சோ இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயண்ட் ரோபோட் வாரியர்னு ஒன்னா கூட்டு முயற்சியில சண்டை போட போறாங்களாமா. சோ இப்படி பயங்கரமா வளைச்சு போஸ்ட் கொடுப்பாங்களா. அதுல ரோபின் மட்டும் மிஸ்ஸிங். எப்பா அவன் மட்டும் உன் கைய பிடிக்கலப்பான்னு சொன்ன உடனே என்னாச்சு நிக்கோ ரோபின், சீக்கிரமா வந்து என் கைய பிடிச்சுக்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும்பா. அவன் முடியவே முடியாதும்பா. இங்க இவனு எல்லாத்துக்கும் மூஞ்சி சேர்த்து போயிரும். பின்ன இவங்க எல்லாம் ஆம்பளை பசங்க கண்டமேனி ஏறி உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அவ ஒரு லேடி, அவளுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்காதா. ஆனா அவ என்ன தெரியுமா சொல்லுவா, இப்படி எல்லாம் நான் பண்ணேன்னா என் மனித குலத்தோட மானம் என்ன ஆகுதும்பா. உடனே இவனைய கதறுவானுங்க, நம்மள அசிங்கப்பட்டுட்டாயான்னு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இவனுங்க ஷாக் ஆனா பரவாயில்ல, அந்த ஓர் சங்க ஷாக் ஆவான். அப்படின்னா நீ அவன் மேல ஏறிக்க மாட்டியான்னு. டேய் நீ ஏன்டா ஷாக் ஆகுற, உன்ன பொழக்கதான்டா நாங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டு இருக்கோம்னு சொன்னா அவன் ஒழுங்கா அவங்க மேல போய் ஏறுன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பான். அவளை அடிச்சா கூட பரவாயில்ல, நின்னுட்டு இருந்த இவனுங்க எல்லாத்தையும் மொத்தமா ஒரே அடியில திருக விட்டுருவான். ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரே அடியில எல்லாத்தையும் தெருக
தெரிய விட்டுட்டான். இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்ணிடலாம்னு சொல்லி கேட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். அடி வாங்கி செவுத்துல போய் பதிஞ்ச பிராங்கி புலம்பி தள்ளுவான் ரோபின்ட்ட. ஏன் ரோபின் ஏன் இங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கல? நீ பண்ணிருந்தீங்கன்னா நம்ம ரோபோட் வாரியர் பிக் எம்பரரா மாறிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை பொலந்து கட்டியிருக்கலாம். ஆனா நீ எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கல. இதே லூஃபியா இருந்தானா இந்நேரத்துக்கு வந்து ஏறி இருப்பான். ஆனா நீ இப்படி பண்ணிட்டே திருப்பி எல்லாம் இப்படி வந்து ஏறு மோருன்னு இருக்காதீங்க, நான் ஏற மாட்டேன்ட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. இங்க இவனுக்கு 3 பேரும் பரவாயில்ல மறுபடியும் ரீக்ரூப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பானுங்களா. அப்ப ஜோரோவும் செஞ்சு அவனுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஜோரோ என்ன பண்ணுவான், பிராங்கி வச்சிருந்தானே பெரிய சைஸ் நுஞ்சாக்கு, அதை நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கத்திய சுருகி தூக்கிடுவான். இங்க சஞ்சிக்கு என்ன கவலைனா சீக்கிரமா இந்த ஓரை காலி பண்ணாதான் அடுத்து போய் நமியா காப்பாத்த முடியும். இவனுக்கு இன்னும் தெரியாது இல்ல நமியா அங்க அப்சலம் இருந்து தப்புஸ்டான்னு. அதனால சீக்கிரமா இவனை காலி பண்ணிட்டு அவளை போய் காப்பாத்தணும்னு சொல்லி பெரிய சைஸ் கல்ல தூக்கி போட்டு அவன் மண்டையோட வச்சு ஒரே அடி. பெரிய இம்பாக்ட் எல்லாம் இல்ல, ஆனா கல்ல வச்சு அடிச்சிட்டான்னு காண்டாயி ஓங்கி குத்த போவான். இங்க ஜோரோ நான் லெஃப்ட் ஆர்ம்ல பெரிய ஆப்பா வைக்கிறேன், நீ அடுத்து அவனை கவனிச்சுக்கன்னு சொல்லி ரோபின்ட்ட சொல்லிடுவானா. சார் ரைட்னு அவ்வளவு அட்டாக் பண்ண ரெடியா நிப்பா. அந்த டைம் ஜோரோ நுஞ்சாக்க கண்ட மேனிக்கு சுத்திக்கிட்டு போய் அவனை அடிக்க போவான். அப்படியே கட் பண்ணி ப்ரூக்க காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒன்னு சீரியஸா தேடி அந்த மேன்ஷனுக்குள்ள சுத்திட்டு இருப்பான். சோ அப்படி ஒரு ரூமை கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணி வச்சிருப்பானுங்க. எவன் பண்ண வேலைன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, கண்டிப்பா இங்க நம்ம தேடி வந்த பொருள் இருக்கும்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பான். அந்த டைம் அங்க ஒரு மில்க் பாட்டில் உருண்டுட்டு இருக்குமா. அதை பார்த்தவன அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், நம்ம தேடினதை விட சூப்பரான மெடிசன் ஒன்னு கிடைச்சிருச்சு, இதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னன்னா ஒண்ணும் இல்ல யூஸ் பண்ணலாம், அதுக்கு எதுக்குடா இப்படி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கணும், மத்தவங்களை காப்பாத்தணும்னா நான் இதை பண்ணித்தான் ஆகணும்னு அந்த மில்க கட்டக முட்டக்குன்னு அப்படியே குடிப்பான். குடிச்சு முடிச்ச உடனே என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பாடி அப்படியே ஜெகஜோதியா மின்ன ஆரம்பிக்கும். அதாவது அந்த மில்க குடிச்ச உடனே கால்சியம் சத்து அவன் உடம்பு பூரா ஏறுதாமா. ஏன்னா அவன் பாடியில இருக்கிறது ஒன்லி எலும்பு தானே. சோ சத்து பூரா அவன் பாடி ஃபுல்லா போகுதாமா. நான் என்னதான் எலும்பா இருந்தாலும் என் பாடியில இருந்து அது கொட்டல, இதை என்னால தெளிவா பார்க்க முடியுதுமா. ஆனா என்கிட்ட கண்ணு இல்லையே, ஏன்னா நம்ம ஒரு எலும்பு கூடாச்சே. வாட்ட பிட்டின்னு ஃபீல் பண்ணுவான். எப்படியோ லூஸ் மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணிட்டு சார் ரைட் இனிமேட்டு இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சட்டு புட்டுன்னு வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா தேடுவான். என்னன்னா இவன் பாடியில கொஞ்சம் பவர் ஏத்திட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகணுமாமா. அதனால வேகமா ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது அங்க சங்கிலி போட்டிருக்க ஒரு டோரை பார்ப்பான். உடனே கத்திய வச்சு ஒரே போட்டுட்டு உள்ள போனா மூட்டையா அங்க குமிச்சு வச்சிருக்கும். அதுல ஒரு மூட்டையில இருக்கிறத மட்டும் அள்ளி அப்படியே லைட்டா நக்கி பார்த்தா அவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவங்கிட்ட நாக்கு இல்லையே. ஐயோன்னு சொல்லி அவன் பயங்கரமா முழிக்கிறதோட நம்ம தௌசண்ட்ஸ் நீ கப்பலை காட்டுறாங்க. அதுல பெரானாவோட சர்வன்ட்ஸ் அந்த மேன்ஷன்ல இருந்த சாப்பாடு ட்ரெஷர்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கப்பல் அடிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்மளுக்கு கப்பல்ல. இதுல வேற இவங்க கொண்டு வந்து வச்சதுல ஃப்ரிட்ஜே நிரம்பி போச்சாமா. திருப்பி அதுக்குள்ள எல்லாம் அமைக்க வைக்க முடியாது, வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு கேட்டா அவங்க கிட்ட பேண்ட்ரி இருக்கான்னு கேப்பா. இருக்குதுன்னு அப்ப அங்க கொண்டு போய் வைங்கடா, நீ இவனுக்கு வாயில ஊட்டி விடணும், சாட்டு புட்டுன்னு வேலைய முடியடா. இதுல வேற சீக்கிரமா எல்லா ட்ரெஷரையும் கொண்டு வந்து உள்ள வைக்க சொல்லுவா. அதுலயும் ஒரு சின்ன ஜெம்மு கூட மிஸ் ஆயிடக்கூடாதாமா. இத மட்டும் நம்ம நமி கேட்டானா எவ்வளவு சந்தோஷப்படுவா. பின்ன நம்மளாலேயே கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய வேலையை பெரோனா அவளையில வச்சே நோகாம பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஓர் பயல காட்டுறாங்க. அவனை தான் நம்மளுக்கு அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் சுத்து போட்டாங்கல்ல. சஞ்சி கல்ல விட்டு அடிச்சதுனால அவன் காண்டாயி அவனை அட்டாக் பண்ண போவான். அந்த கேப்ல நம்ம ஜோரோ பிராங்கியோட நுச்சாக்க எடுத்துக்கிட்டு ரோபின் கிட்டயும் ஹெல்ப் கேட்டுட்டு அவன் ஒரு சைடு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண போவான். அந்த ஓரு நம்ம ஜோரோவை கவனிக்கல. சஞ்சி அவனை அடிச்சிட்டான்னு சொல்லி காண்டாயி ஓங்கி கம்னு குத்த போவான். சஞ்சி உசோப்பு கிட்ட வேலையை ஸ்டார்ட் பண்றாமா. அந்த ஓரு குத்தும் போது கையை கீழே ஊனிட்டு தானே அட்டாக் பண்ணணும். அவன் கையை ஊனி இருக்க இடத்துல ஆயில வச்சு உசோப்பு அடிச்சு விட்டுருவான். அது என்ன ஆகும், கையை வலிக்கி விட்டு அப்படியே கீழே விழ போவானா. அப்பங்கும் போது ஜோரோ சஞ்சி கிட்ட இனிய பறக்க விடுறாமா. ஏன்டா கிறுக்கு பையில அதை ஏன்டா கையில வச்சுட்டு சுத்திட்டு வரேன்னு கேப்பான். உன்னால முடியாது இல்ல, எப்படி மாசாயா சுத்திட்டு வரானா, சொல்ற மட்டும் சைடான உடனே வந்து தோலடா நாசமா போனவனேன்னு காலை நீட்டுவான். நம்மளுக்கு கரெக்டா ஜம்ப் பண்றதுக்கு வந்து நிப்பான். ஓங்கி மேல அடிச்சு விடுவான். ஜோரோ சும்மா மின்னல் வேகத்துல அந்த நுச்சாக்க காட்டுத்தனமா சுத்திட்டு போவான். இப்போ அந்த ஓர் கீழே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஜோரோ வேகமா அட்டாக் பண்ண வரத அவனால தடுக்க முடியல. அவன் வந்த வேகத்துல மேல தூக்கி இருந்த கையிலேயே ஒரு அடி சும்மா ஸ்ட்ராங்கா வைப்பான். அப்படி அடி வச்சதுலயே அவன் கையை வந்து அப்படியே மரத்து போன மாதிரி ஆயிருச்சு. இந்த கேப்ல நம்ம ரோபின் என்ன பண்ணுவான், அவன் முதுகுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கைய வரப்பா. ஒக்காமக்கா கொச்சமுச்சான்னு வரும். இதுவரைக்கும் இப்படி ரோபின் கையை கொண்டு வந்து நம்ம பார்த்தது இல்ல. அத்தனை கையுமே ஒரு கையா மாத்தி அந்த கையை வச்சு அவன் அடி வாங்கி மரத்து போயிருக்கே அந்த கையை அலேக்கா லாக் பண்ணி பின்னாடி அமைக்கிடுவான். இப்போ ஒத்த கை வழுகுது, ஒத்த கையை அடிச்சு பின்னாடி லாக் பண்ணிட்டாங்க. ஒரு சைடா சாஞ்சு இருக்கிறதுனால ஒத்த கால்ல பையன் நொண்டிட்டு இருக்கான். ஐயோ நான் விழ போறேன்னு சொல்லி பதறிட்டு இருப்பானா. அடுத்தது நம்ம பிராங்கியோட டர்ன். அவன் என்ன பண்ணுவான், வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே ஸ்டெப்ஸ் உருவாக்கி வேகமா மேல போவான். அவனுக்கு உட்ட சப்ளை பண்றது நம்ம சாப்பர் பிராங்கி ஸ்கை வாக்குன்னு சொல்லி டப்பன்னு அடிச்சுட்டு மேல போவானுங்க. ஆமா என்ன பண்றானுங்க இவனுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அப்படி முடிஞ்ச அளவுக்கு மேல வேகமா ஏறி போவாங்க. அந்த ஸ்டேர் கேஸ் அப்படிக்கான்னு கொஞ்சம் ஆடும், ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு அது தாங்காது. தாங்குற அந்த கேப்ல வேலையை பார்த்தோன்னு சொல்லி கரெக்டா அவன் மூஞ்சிக்கிட்ட வந்து ஒரு ஜம்ப். ரெண்டு பேரும் வந்த வேகத்துல அவனுக்கு பவர் பஞ்சில வாயிலேயே ஒரு குத்து. சொல்ல போனா அது சரியான அடி. ஏன் அவனுக்கு வாயில போய் அடிக்கிறானுங்கன்னா சாப்பர
அவர் அவனோட வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டான். அட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு வீக் ஸ்பாட்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால இவன் வாயில நல்லா வச்சாலே பிரெயின்ல நல்லா அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவானா. சொல்ல போனா இவனை அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாஸ் மட்டும் தனியா ஆடுது, தலை தனியா ஆடுது. சொல்ல போனா நல்லா சமத்தியா நடிதான் ஊருக்கே ஒரு செகண்ட் கிருகல் ஆயிருச்சு. அப்போ சஞ்சய் அவனை பார்த்துட்டு என்னப்பா கண்ணு உன்னோட ஒரு கால் மட்டும் எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நிக்குது, நிக்க கூடாதேம்பா. அதாவது இவ்வளவு அடி வாங்கி அந்த ஒத்த கால அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டே இருக்கான், கீழே விழாம. விடுவானா இனி சஞ்சய் இந்த வர்றான்டான்னு அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். அவன் வர்றத பார்த்து அந்த ஓரே பயந்து அடிச்சு பின்னாடி போவான். ஆனா அவன் வந்த வேகத்துக்கு கால்ல சும்மா நச்சுன்னு ஒரு மிதிய வைப்பான். அப்படியே கீழே பேன்னு விழ வருவான். ஆனா விழாம கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பான். சஞ்சய் விட மாட்டான்டா ஒன்னு இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு அமுக்கு, அவ்வளவுதான் கால் வலிக்கி விட்டு அப்படியே தலை கீழே கத்திக்கிட்டே பொறுமையா விழுவான். ஜோரோலாம் பார்த்துட்டு பரவாயில்ல மான்ஸ்டரை கவுத்தியாச்சு, இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாது வச்சமுள்ள பேங்கும் பாங்க. அந்த ஒரு கண்ணா பின்னான்னு தலை கீழே போய் விழுந்த உடனே அந்த மொத்த இடமுமே பயங்கரமா அதிரும். சொல்ல போனா த்ரில்லர் பார்க்கே ஒரு செகண்ட் விடவடத்து போயிருச்சு. உடனே உசோப்பு கெத்தா கத்துவான், இப்ப தெரியுதா நாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு, எங்க கிட்ட மோதனா எவனையும் விட மாட்டேன். மான்ஸ்டர் லூஃபி பாத்துக்கிட்டியா, கண்ணிமைக்கும் நேரத்துல உன்னைய கவுத்தி போட்டுட்டோம்ல, ஆளை பாத்தீங்களா நல்லா அண்டாவா அடுப்புல வச்ச மாதிரி இருக்கான், ஃபர்ஸ்ட் அடியே தெரிய விட்டோம்லன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லுவாங்க. அப்படியே கண்ணா பின்னான்னு தலையில காலை பொழந்த மேனி கிடப்பானா. இந்த ஜோம்பிஸ் எல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு வாய பொழந்துருவாங்க. பின்ன அந்த மான்ஸ்டருக்கே இந்த நிலைமையா, யார் இதை பண்ணான்னு ஒண்ணும் புரியல. மேன்ஷன் வேற கண்ணா பின்னான்னு உடஞ்சு விழுந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப அதை விட முக்கியம், அந்த ஓரை யாரு கவுத்தி போட்டா. ஏன்னா 1000 பேர் ஒன்னா சேர்ந்தாலுமே அந்த ஓரை கவுத்த முடியாது. அவனையே இப்படி வச்சு செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க சாதாரண ஆளுங்க இல்லங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவன் அப்படியே குண்டக மண்டக விழுந்ததுனால அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். நம்ம ஆளுகளும் என்ன கவுந்துட்டான், ஆளு சத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் லுக்கூடுவாங்க. அவன் கவுத்தி போட்டதுனால பயங்கரமா காண்டாயிட்டான். நீங்க எல்லாம் ஒரு புள்ள பூச்சிங்க, ஒரு ஊது ஊதுனா தாங்க மாட்டீங்க, என்னையவே அட்டாக் பண்றீங்களா, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டீங்க, உங்க எல்லாத்தையுமே நான் பறக்க விட போறேன் அப்படின்ட்டு வெறி கொண்டு கத்துவான். அவன் கத்துறது அந்த மொத்த ஏரியாவுக்குமே எக்கோ ஆகும். தூரத்துல இருந்து ஓர் கவுந்ததை பெரோனா பாத்துருவா. அவளால நம்பவே முடியல, எப்படி அந்த தடிமாட்டு பயில இப்படி தோக்கடிச்சாங்கன்னு. ஏன்னா அவர் ஏதோ லெக் மசாஜ் பண்ற மாதிரி காலை மட்டும் மேல ஆட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பெரோனா மொரியா கூட இருந்ததே ஒரு ஜாலிக்காகவும் ஃபன்னுக்காகவும் மட்டும்தான். இப்ப அவன் கூட ஒட்டிட்டு இருந்தா இவ உயிருக்கே ஆபத்துன்னு தெரியும் போது எதுக்காண்டி அவன் கூட இருக்கணும், எஸ்கேப் ஆறதான் நல்லது. அதனால அவளோட ஜோம்பிஸ் எல்லாத்துக்கிட்டையும் சீக்கிரமா வேலைய முடிங்க கைஸ், சாட்டு புட்டுன்னு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும், இல்லன்னா நமக்கும் பஞ்சாயத்து தான் சொல்லுவா. உடனே எல்லா ஜோம்பிஸும் ஓகேன்னு சொல்லி வேகமா வேலையை பாப்பானுங்க. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா இருந்த ஐட்டத்தை இப்ப கப்பலுக்கு ஏத்திட்டு இருக்கானுங்க. லேட் ஆகதானே செய்யும். அந்த டைம் 2 முயலுங்க பெட்டியை தூக்கிட்டு போகும்போது இடையில எவனோ ஒருத்தன் வந்து நிப்பானா. யாரா நீ, உன்னை பார்த்தா ஜோம்பி மாதிரியே தெரியலன்னு கேட்பாங்க. அவன் அப்படியே சைலண்டா நிப்பான். உன்னை பார்த்தா கரடி மாதிரி இருக்க, ஆளும் பார்க்க பல்கா பயங்கரமா இருக்கிற, உன்னை பார்த்தா குமா மாதிரி இருக்குது பாங்க, நல்லா கெஸ் பண்ணீங்க சூப்பர்னு சொல்லிட்டு கையில பைபிளோட பொறுமையா இவங்க பக்கத்துல வருவான். அதுக்கே அவனை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆளே பார்க்க பயங்கர ஜெய்ஜாண்டிகா இருக்கான். அவங்க கிட்ட இப்போ கெக்கோ மொரியா எங்க இருக்கான் கொஞ்சம் சொல்ல முடியுமா பிளீஸ்னு பயங்கர டெரரா அவன் கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.